நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமான் எல்லாம் ஒரு ஆளே இல்லை, தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி தான், 4 முனை போட்டிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழ்ச்சி மீதும் வன்மத்தை கைக்கிய சரக்கு சங்கருக்கு செருப்படி பதில் கொடுத்த மாரிதாஸ். சீமானை புகழ்ந்து பேசிய மாரிதாஸ். அதே சமயத்தில் மாரிதாஸ் அண்ணனுக்கு இந்த சீமான் தம்பியின் ஒரு கேள்வி, அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த சரக்கு சங்கர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு இந்த திமுக ஆட்சியில எப்பெல்லாம் இவருக்கு வந்து பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் இவருக்கு வந்து இடர்பாடு வருதோ, அப்பெல்லாம் இவருக்கு வந்து உறுதுணையாக நின்ற ஒரே அரசியல்வாதி யாருன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட அண்ணன் சீமான் அவர்களுக்கு குறைந்தபட்சம் இந்த தேர்தல் நெருங்கிய சமயத்துல ஒரு ஆதரவான கருத்து, ஒரு உறுதுணையா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா முழுக்க முழுக்க வன்மத்தை கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு இந்த சரக்கு சங்கர், இந்த ஜீலோ சங்கர். சாட்டை திருமுருகன் அப்படித்தான் பேர் வச்சிருக்காரு அவருக்கு. அந்த மாதிரி எப்படி வேணும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நண்டி கெட்டதனமா, ஒரு பச்சோந்தியை விட மிக மோசமான நிலையில இருக்காரு இந்த சரக்கு சங்கர். இப்படிப்பட்ட இந்த சரக்கு சங்கருக்கு மாரிதாஸ் வந்து ஒரு தரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. மாரிதாஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரியும், அவர் வந்து ஒரு RSS ஆதரவு கொண்டவர், பிஜேபியினுடைய ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர். அவர் வந்து ஏற்கனவே மோடியை ஆதரித்து புத்தகமா எழுதியிருக்காரு. நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மோடி ஆதரித்து புத்தகமா எழுதியிருக்காரு. இதே மாரிதாஸ் வந்து சில வருடங்களுக்கு முன்னால, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் நாம் தமிழர்களுடைய ஆட்சி வரைவையெல்லாம் எடுத்து அதை நிறைய விமர்சனம் பண்ணி காணொலி எல்லாம் போட்டிருக்காரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் இந்த சாதாரண ஒரு போர்டு வச்சு அதுலதான் எழுதிதான் இந்த மாதிரி எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய காணொலி எல்லாம் போட்டிருக்காரு, நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்படி RSS ஆதரவு நிலைப்பாடு, பாஜக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட மாரிதாஸ் இப்ப ஓரளவுக்கு நியாயமான கருத்துகளையும் பேசிட்டு இருக்காரு. அதாவது அண்ணன் சீமானுடைய கருத்து, சீமானுடைய கொள்கை, இதை பற்றி சில முரண்பாடுகள் இருந்தாலும் சீமானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு. அந்த வகையில தான் இந்த சரக்கு சங்கர் போட்ட ஒரு காணொலிக்கு எதிர்வினை ஆற்றும் வகையில சீமானுக்கு ஆதரவாக ஒரு காணொலி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதுல சீமானுக்கு ஆதரவாக பேசியும் இந்த சவுக்கு சங்கருக்கு ஒரு செருப்படி கொடுத்தோம். அதே சமயத்துல இந்த அண்ணன் மாரிதாஸ் அவர்களுக்கு இந்த சீமான் தம்பி எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்ன, எதற்காக அப்படிங்கறத பற்றியும் நான் இப்ப ஒரு காணொலி, அவரை பதிவிட்ட ஒரு காணொலியில இருந்து இப்ப நான் கொஞ்சம் காமிக்கிறேன், அதை பார்த்துருங்க. பிறகு நம்ம என்ன அப்படிங்கறத பேசுவோம். நிலைப்பாடு தீவிரம் நிப்பான் ஒரு தலைவர், ஒரு சித்தாந்தம், இது பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஆனா சவுக்கு அப்படி கிடையாது. இல்ல, இப்ப நான் சவுக்கு பத்தி அதுக்காக சொல்லல. இப்ப எதனால இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு, அதாவது மும்முனை போட்டி தான் கட்டமைக்கிறாரு. சவுக்க பொறுத்தவரைக்கும் காசு வாங்கிருப்பேன், வேற என்ன வாங்க போறேன். அந்த மாதிரி நபர்களுக்கு போதும் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷத்துக்கு பதவி வச்சுக்குவேன். வருஷம் காசு வாங்கினா வருஷம் ஒண்ணு பேசுவான். இப்ப மாசம் காசு வாங்குறேன், மாசம் மாத்தி பேசுறேன். இவன் பேச்செல்லாம் நீங்க எப்படி எடுக்கிறதே தெரியல. இன்னும் நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்லவா, இவெல்லாம் சாடிஸ்ட். இவங்களை வச்சுக்க நீங்க அரசியல் பேசி வச்சுக்க, இது அரசியலுக்கு நல்லது இல்ல, அரசியல்வாதிகளுக்கு நல்லது இல்ல, சமூகத்துக்கு நல்லது. எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இதே வாய்தான் எனக்கு இன்னைக்கு மும்முனை போட்டி சொல்றாங்க. சீமான ஒரு ஆளே இல்லைன்றான். அதுதான் நமக்கு கோவம். சீமான ஒரு ஆளே இல்ல, அவர் வந்து 4 முனை போட்டியில அவர் எடுத்துக்க முடியாது, அவர் களத்திலே கிடையாது, அவர் பயிற்சி பெற்று நடத்துறாரு, மீண்டும் பணமரம் ஏற போயிடுவாரு. இதே மாதிரி உடனே ஜாதியை சொன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. பணமரம் ஏற போயிடுவாரு. என்ன சொன்னேன் அப்படின்னா, எந்த இடத்துல இந்த மாதிரி நபர்கள் விஜய் அவர்கள் 3வது சக்தியாக உருவாயிட்டாரு என்ன ஆதாரம் கொண்டு இருக்குது? சரியான கேள்வி. ஒரு எலெக்ஷனை சந்திக்கல, உருப்படியா 4 பேச்சு பேசல. எந்த அடிப்படையில நீ சொல்ற தேசத்தை கட்டமைக்க? நான் என்ன கேள்வி கேக்குறேன்னு சொல்ல முடியல. அவங்கதான் சரியா அண்ணனுடைய இந்த நிலைப்பாடு தான், தேசப்பற்று, தேச நலன், நாட்டின் நலன். அதுதான் அண்ணன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நாடை விட்டு கொடுக்கவே மாட்டேன் நிக்கிறான் பாருங்க, அவன் தான் அந்த நாடுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறாரு. இதே சீமா என்ன பண்றானா, நோனோ எனக்கு தமிழ்ல நிக்கணும் அப்படி அவர் நிக்கிறாரு. நேஷனலிஸ்டோ இல்லாட்டி நீங்க ஒரு ரீஜனல்ல ஒரு மொழி சார்ந்த கொள்கையோ, அண்ணனுடைய இந்த கருத்து தான் நான் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. அதுதான் அவர் கொள்கைகள் 1008 மாற்று கருத்து இருக்கலாம், ஆனா ஏற்கக்கூடிய ஏகப்பட்ட கருத்து உண்டு. என்ன நண்பர்களே, அண்ணன் மாரிதாஸ் அவர்கள் வந்து இந்த சரக்கு சங்கருக்கு சரியான செருப்படி பதில் கொடுத்ததையும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசுறதையும் பாத்தீங்களா? இப்ப இந்த வகையில அண்ணன் மாரிதாஸ் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னா அண்ணன் வந்து ஒரு RSS ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர், பாஜக ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர். இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு நேர்மையான கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. அந்த காலம் நீங்க பாருங்க, அந்த பாத்தீங்கன்னா அவருடைய ஆதங்கத்தையும் கொட்டியிருந்திருப்பாங்க. இப்ப சீமானின் தம்பியாக அண்ணன் மாரிதாஸ் அவர்களிடம் வந்து நான் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நாட்டின் நலன், நாட்டுப்பற்று, தேசப்பற்றுனா என்ன அப்படிங்கிறது தான் அதுக்கு டெபினிஷன், அதுக்கு விளக்கம், அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கறதுதான் இப்ப நான் அண்ணன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு பாத்தீங்களா, இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு பகுதி தானே. தமிழ்நாடு அப்படிங்கிறது எங்க இருக்கு? இந்தியாவில ஒரு பகுதி. இன்னைக்கு இந்தியாவில மொத்தம் வந்து 25 மாநிலங்கள் இருக்கு. அதுல ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. அண்ணன் மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் வந்து ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய நலனை பற்றி நான் வந்து விரும்புவேன், யார் வந்து சமரசம் இல்லாமல் நாட்டின் நலனை பற்றி அக்கறை கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஆதரவா இருப்பேன் அப்படி மாதிரி சொல்றாங்க.
அண்ணன் மாரிதாஸ் அவர்கள் அண்ணன் சீமான் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் வந்து இனவாதம் பேசுறாரு, பிரிவினைவாதம் பேசுறாரு, மொழி அப்படிங்கிற ஒரு குறிய இடத்துக்குள்ள பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதாவது அண்ணன் சீமானுடைய கொள்கைகள் மீது கருத்துக்கள் மீது பல முரண்பாடுகள் இருந்தாலும் வந்து அதெல்லாம் தாண்டி வந்து ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல தான் எனது கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேசப்பற்று, நாட்டு நலன், நாட்டு பற்றுனா என்ன அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு, அதாவது இந்த இயற்கையை பாதுகாக்கணும், இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், இங்க இருக்கக்கூடிய மண் வளங்களை பாதுகாக்கணும், இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன பேசுறாரோ இதையே வந்து 25 மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பேசினாதான் இதுதான் ஒட்டுமொத்தமான நாட்டினோட நலன். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டுப்பற்று, தேசப்பற்று, நாட்டு நலன் அப்படிங்கிறது பாகிஸ்தான் இந்தியாவினுடைய எதிரி நாடு, முஸ்லீம்கள் இந்தியர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த பாஜகவில் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவங்க பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முஸ்லீம்கள் வந்து அவங்க பாகிஸ்தானுக்கோ இல்ல பங்களாதேஷுக்கோ போயிடணும், இங்க வந்து இந்துக்கள் மட்டும் தான் இருக்கணும், இது வந்து இந்துக்கள் நாடு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. இதை வந்து நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க? இதுதான் தேசப்பற்றா? இதுதான் தேச நலனா? சரிங்க மாரிதாசன், தமிழக மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி மீன் பிடிக்க போனாங்கன்னு சொல்லிட்டு இந்த இலங்கை கரைப்படையால 850 மீனவர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப இங்க தமிழக மீனவர்கள் அப்படிங்கிறவங்க அவர்கள் இந்தியர்கள் கிடையாதா? அவங்களும் இந்தியர்கள் தானே. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் இந்தியர்கள் தானே. அப்ப இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்புறம் தேசப்பற்று, தேச நலன், தேசத்தின் மீது அக்கறை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கல்ல. அப்ப இந்த ஈத்தேனு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பன், மலையை வந்து குறையிறது, கல்குவாரி மலையில வந்து உடைக்கிறது, மணல வந்து கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க? நீங்க சொல்றீங்கல்ல ஒரு நாட்டு நலன், நாட்டு பற்றுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப இதெல்லாம் வந்து ஆதரிக்கிறீங்களா? எப்படி இதை வந்து ஆதரிக்க முடியும்? ஒரு தேசத்தின் நலன் அப்படிங்கிறது இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், இங்கே சுற்றுப்புற சூழ்நிலை வந்து மாசுபடாமல் இருந்து பாதுகாக்கணும். அதை தானே அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான, இந்த இயற்கையை நேசிக்கக்கூடிய சம்பந்தமான அரசியலை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பேசினாதான் இதுதான் ஒட்டுமொத்தமான ஒரு நாட்டின் நலன். 25 மாநிலத்திலும் அண்ணன் சீமான் அவருடைய கருத்தை வந்து பேசணும், அண்ணன் சீமான் அவருடைய அந்த நிலைப்பாட்டை வந்து எடுக்கணும். அப்ப இதுதான் ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய நலன், நாட்டினுடைய அக்கறை, நாட்டினுடைய பாதுகாப்பாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு என்னவோ பாகிஸ்தான் இருந்து நம்ம இந்தியாவை காப்பாத்துறது மட்டும்தான் தேசப்பற்று, நாட்டு நலன் அப்படிங்கிற மாதிரி கருத்துல மட்டும்தான் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. இது எப்படி வந்து உண்மையான தேசப்பற்றாக இருக்க முடியும்? அதாவது நாட்டை வந்து நம்ம இந்தியாவை தீவிரவாதிகளை வந்து காப்பாற்ற வேண்டும், தீவிரவாதம் இல்லாத நாடாக இந்தியா இருக்கணும். இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம விரும்புறோம். இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமளும் வந்து அதை தான் விரும்புறோம். தமிழர்கள் வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவானவர்கள், தீவிரவாதத்தை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. நாம எல்லோரும் தீவிரவாதத்திற்கு எதிரானவர்கள் தான். அது தீவிரவாதம் வந்து எங்க இருந்தாலும் சரி, நாம வந்து அதை எதிர்க்க தான் வேண்டும். ஆனா அதே சமயத்துல முஸ்லிம்கள் மட்டும்தான் தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து நீங்க ஏற்படுத்துறாங்கல்ல இந்த பாஜக ஆதரவாளர்கள், அதை நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க? இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் பல இடங்கள்ல இந்த தேசப்பற்று, இந்த தேச நலன் அப்படிங்கறத பற்றி, இந்த பாஜக நிலைப்பாடை பற்றி பல இடங்கள்ல வந்து கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அதற்கு உங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் கிடையாது. இதை வந்து அழகா நீங்க தவிர்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்ப கூட இந்த சீமானின் தம்பியாக நான் இப்ப உங்ககிட்ட சில கேள்வி எல்லாம் வச்சிருக்கேன். இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கறத உங்களால முடிஞ்ச சொல்ல முடியுமா? இதற்கு பதில் இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. சரிங்க நண்பர்களே, என்னதான் அண்ணன் மாரிதாஸ் அவர்கள் வந்து நியாயமா நடுநிலை மாதிரி பேசினாலும் இந்த அவருடைய நாட்டு நலன், நாட்டு பற்று அப்படிங்கிற இந்த விடயத்துல அவரும் வந்து கொஞ்சம் ஈடுபு வேலையை பண்றாரு. ஒரு முரணான, அந்த நாட்டுக்கே முரணான வேலையை தான் அவரும் ஒரு நிலைப்பாடு வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. ஆக ஒட்டுமொத்தத்துல நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கொள்கை அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த தேசத்துக்குமான நலன், நாட்டு பற்று அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால இந்த பாஜகவை ஆதரிக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள் இதெல்லாம் வந்து உண்மையை வந்து உண்மையிலேயே தேசப்பற்றுனா என்ன, தேச நலனா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் உண்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சியும் சீமானுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஒரு காணொலி மூலமா நான் கேட்கிறேன். சரி நண்பர்களே, இந்த தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.